வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாங்க. நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்குங்க நான் 1 கப்பு வந்து பாதாம் எடுத்துருக்கேனுங்க. பெரிய கப்பில் 1 கப் எடுத்துருக்கேனுங்க. அதில் பாதி வந்து முந்திரிங்க, ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். வால்நட் வந்து 1/2 கப் எடுத்துருக்கேனுங்க. வெள்ளரி விதை 1/2 கப் எடுத்துருக்கேனுங்க. ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்துக்கணுங்க, நல்லா மணத்துக்காக. 1/2 கப்பு பனங்கல்கண்டு எடுத்துக்கணுங்க. இது பனங்கல்கண்டு தான் போட்டு அரைக்கணும். அது வந்து 1/2 கப் எடுத்துருக்கேன். நல்லா கடையில் வாங்குறப்போ வந்துங்க நல்லா இப்படி டார்க்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதையும் நிறைய கலப்படமெல்லாம் இருக்கும். அதனால் நல்ல கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு வந்து பூசணி விதை எடுத்துக்கணுங்க. இதை வந்து டீ மார்ட்டில் இது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும், வாங்கிங்க. 1/2 கப்பு வந்து பிஸ்தா எடுத்துருக்கேனுங்க. 1/2 கப்பு வந்து சூரியகாந்தி விதைங்க, அது எடுத்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் வந்துங்க வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்துங்க இந்த பொருள் வந்து போட்டு தான் அரைக்கிறேனுங்க. நிறையா பொருள் போடணும் அப்படின்னா நீங்கள் மக்கானா, வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைக்கலாங்க. ஆனால் இதே வந்து நல்லா போதுமானதாக இருக்குங்க. நம்ம வந்து வேர்க்கடலையில் சட்னிலாம் அரைக்கும் இல்லைங்களா, அடிக்கடி சேர்த்திக்குவோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்க மாட்டோங்க. அதனால் இது மட்டும் போட்டு அரைச்சாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்துங்க ஒரு கனமான பேன் வச்சுருக்கேனுங்க. அதில் வந்து பாதாம் போட்டு வறுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறங்க அடுப்பை வந்து கம்மியாக வச்சுட்டுங்க பாதாம் எல்லாங்க நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துலாங்க. நம்ம கருகிற அளவுக்கு வறுத்துடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டாவே உள்ளே வந்து நல்லா வறுபட்டுருங்க. பாருங்கள், பாதாம் வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தேன், வறுபட்டுச்சுங்க. எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது வந்து பிஸ்தா போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதே 1 நிமிஷம் வறுத்துடலாம். பிஸ்தாவும் வறுபட்டுச்சு, எடுத்துடலாங்க. அடுத்தது வால்நட் போட்டுக்கலாங்க. எல்லாமே 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க, ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க. அப்போ அது வந்து டேஸ்ட் வந்து மாறி போயிடுங்க. அந்த பவுடர் அரைக்கிறப்ப வந்துங்க அந்த டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சூடேறினா போதுங்க. வால்நட்டு வறுபட்டுச்சுங்க, பாத்திரத்தை மாற்றிக்கலாம். அடுத்தது முந்திரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், முந்திரி வறுபட்டுச்சு, மாற்றிக்கலாங்க. அடுத்து வந்து பூசணி விதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பூசணி விதையை வந்து நான் வறுக்கிறப்போ வந்து நல்லா படப்படன்னு பொரியுங்க, நல்லா சவுண்டு கேட்கும். லைட்டாக செவந்து வந்துச்சு, எடுத்துடலாங்க. பாருங்க, நான் வறுபட்டுச்சு, மாற்றிக்கலாம். அடுத்து வந்து சூரியகாந்தி விதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூரியகாந்தி விதையுமே நல்லா வறுபட்டுச்சுங்க. எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தானுங்க வறுக்கணும், அப்போ கருகாமல் இருக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துச்சு, எடுத்துடலாம். இப்போ பாத்திரத்தை மாற்றிக்கலாங்க.
அடுத்தது வந்து வெள்ளரி போட்டுக்கலாங்க. நான் கை விடாமல் நல்லா ஓட்டி விடணுங்க. அப்போ வந்து ஒரே மாதிரி வந்து வறுவிட்டு வரும். நல்லா படப்பட சவுண்ட் கேட்குங்களா, அந்தளவுக்கு வந்து நான் பொரியணுங்க. பாருங்கள், இது வறுவடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். இது வந்து நல்லா ஆட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பனங்கல்கண்டுலாம் போட்டுங்க நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், வறுத்து நட்ஸெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட வந்துங்க ஏலக்காய் போட்டுக்கலாங்க. பனங்கல்கண்டு போட்டுக்கலாங்க. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் கொடுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. இது வந்துங்க நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் அரைக்கணுங்க, ஒட்டுக்க அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா தான் அந்த வந்து பவுடர் வந்து கொஞ்சம் நைஸாக வருங்க. மிக்சியை வந்து அப்படியே விடாமல் ஆஃப் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா அதுக்குற ஆயிலில் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டி சேர்ந்துக்கும். நம்ம அப்பப்போ விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி வந்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக பருவருந்தான் இருக்கும். நம்ம பால் கூட குடிக்கிறப்ப நல்லா தான் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சளிச்சிக்கலாங்க. சலடை வந்து சளிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு வாரத்தில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஆட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பவுடர் வந்து ஆறிடுச்சுங்க. ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரு சம்பளம் எடுத்துக்கங்க. இல்லாட்டி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாங்க, அது போட்டு வச்சுக்கலாம். இது வெளியிலே வச்சுருந்தாலும் கெடாதுங்க. நீங்கள் ஒரு வாரம் வரணும் வெளியில் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துங்க டெய்லியுமே சூடான பாலில் வந்து கலக்கி வந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து நட்ஸாக கொடுத்தா வந்து குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி வந்து அரைச்சி வந்து பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி வந்து பால் கலக்கி கொடுத்துடலாங்க. நான் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம இந்த பவுடர் வச்சு ஒரு ப்ரோட்டீன் பால் வந்து தயார் பண்ணலாங்க. ஒரு ப்ரோட்டீன் பால் தயார் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணுங்க. நான் பசும்பால் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பாக்கெட் பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பவுடர் திக்னஸாக இருக்கும், அது பால் ரொம்ப திக்னஸாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து பாக்கெட் பால் எடுத்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 டம்ளர் பாலுக்கு இது வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ப்ரோட்டீன் பால் வந்து தயார் பண்ணுறதுக்குங்க நம்ம அரைச்சி வச்ச பவுடர் வந்துங்க 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். சின்ன ஸ்பூனாக தான் 2 போட்டுக்குங்க. அடுத்து வந்து சூடான பால் ஊற்றிக்கலாங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கலாங்க.
இது நான் பனங்கல்கண்டு போட்டுட்டிங்களா ஒரு கப்பு, இது வந்து அளவாக இருக்குதுங்க. நான் போட்ட பொருளெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதுங்க. சப்போஸ் இனிப்புக்கு இது பத்தல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடரில் வந்துங்க ப்ரோட்டீன் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துங்க நம்ம வந்து கடையிலாம் வாங்கினா வந்துங்க அந்த கேசரி பவுடர் கலக்குவாங்க அந்த கலர் வரக்காக, ஆரஞ்சு கலர் வர்றதுக்காக. நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, நம்ம ஆர்கானிக் மஞ்சத்தூள் தான் வாங்கி போட்டணுங்க. அது மாதிரி நீங்கள் இயற்கை அங்காடியில் வாங்கினீங்கன்னா நம்ம ஆர்கானிக் மஞ்சத்தூள் கிடைக்கும். லைட்டாக எல்லோ கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தான நல்ல பாலுங்க. நான் வீட்டிலே வந்து செய்கிறதுனால எந்த கெமிக்கலும் சேர்த்தாம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து டெய்லி வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரோட்டீன் பால் வந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இந்த பவுடர் வந்துங்க வெளியிலையும் வச்சுக்கலாங்க, ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அதிகமாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.